பஞ்ச யக்ஞம், அதாவது ஐம்பெரும் வேள்விகள். அப்படின்னா என்ன, யார் செய்யணும், எதுக்கு செய்யணும் பார்த்துடலாமா? இந்த சமயத்தில் இல்லறத்தில் இருப்பவர்கள் தினசரி செய்ய வேண்டிய 5 வகை கடமைகளை குறிப்பது பஞ்சயக்னம். இவை தேவர்கள், ரிஷிகள், பித்ருக்கள், விருந்தினர் மற்றும் பிற உயிர்களுக்கு செய்யும் நன்றி கடனாகும். பிரம்ம யக்னம் வேதங்களை படித்தல், ஓதுதல், பயிற்றுவித்தல், குருவந்தனம் செய்தல். தேவ யக்னம் இறை வழிபாடு, ஹோமங்கள், மந்திரங்கள், ஜபங்கள், தெய்வீக நூல்களை படித்தல், கேட்டல். பித்ரு யக்னம் தர்ப்பணம், சிராத்தம், முன்னோர் வழிபாடு. மனுஷ்ய யக்னம் விருந்தோம்பல், ஏழைகளுக்கு, நோயாளிகளுக்கு உணவளித்தல், உதவுதல், மனிதர்களுக்கு தொண்டு செய்தல். பூத யக்னம் எறும்பு, காக்கை, பசு, பறவைகள், விலங்குகள் போன்ற இதர உயிரினங்களுக்கு உணவளித்தல். லலிதா சகஸ்ரநாமத்தில் பஞ்சயக்ன பிரியாயை என்று ஒரு நாமம் உண்டு. அதாவது பஞ்ச யக்னங்களில் பிரியமுள்ளவள் என்பது பொருள். அந்த பஞ்ச யக்னங்களை நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தால் அம்பாளின் கருணையை அடையலாம் என்பது சாஸ்திரங்கள் உரைக்கும் தத்துவார்த்த உண்மையாகும்.